பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 14:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீட்டிலே ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் புதுமனை புகுவிழாவாக இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்ட ஜனங்களை நாம் அழைக்கும் பொழுது, கஷ்டப்பட்ட ஜனங்கள், ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், அவர்களை நாம் அழைத்து நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் எந்த ஒரு பிரதிபலன்களும் செய்ய மாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில், அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உங்களுக்கு பதில் செய்யப்படும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நல்ல நன்மைகள், நல்ல நிகழ்ச்சிகள் நீங்கள் செய்கிறீர்கள்னு சொன்னால், நீங்கள் கஷ்டப்பட்டவர்கள், நம்முடைய வீட்டை சுற்றி எத்தனையோ கஷ்டப்பட்டவர்கள் உண்டு, அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவிகளையும் ஆண்டவர் பார்க்கின்றார். ஆகவே இன்றைக்கு வேதவசனத்தில் ஒரு சம்பவம் உண்டு. தொற்கால் என்கின்ற அந்த சீசி, அவள் மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தவள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகுந்த தர்மம் செய்த ஒரு பெண் அந்த தொற்கால். பாருங்கள், அந்த அவள் செய்வித்த அந்த அங்கிகளை பார்த்து அவர் சொன்னவர்கள், அந்த தொற்கால் மரித்த பின்பு சொன்னார், எங்களுக்கு எல்லாம் உதவி செய்த ஒரு பெண் என்று சொல்லி அங்கே வந்து அங்கே பேதுரு அந்த தொற்காலை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையான காரியங்களை எல்லாருக்கும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு உயிர்த்தெழுதலில் நமக்கு அதனுடைய பிரதிபலன் உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.